ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த பட்டாம்பூச்சி வந்து அதுவே இப்படி உட்காந்துட்டு இருந்ததுங்க இந்த செடியில். ஒரு வேளை இப்படி பறந்துட்டு வரும்போது ஏதாவது செடியில் அடிபட்டு அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தது என்னன்னு தெரியல. நான் வந்து அதுக்கப்புறம் வீடியோ ஆன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற வரைக்குமே வந்து அது அசையாமல் அங்கேயே தான் இருந்துச்சு. சரி, அதை எடுத்து வெளியில் பறக்க விடலாம் அப்படின்னு நினச்சா அது நல்லாவே பறந்து போயிடுச்சுங்க. அது வந்து அப்படியே ஓரமாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கும் போல். அது எனக்கு தெரியல, நான் வந்து ஏதாவது அடிபட்டுருச்சு என்னமோ அப்படின்ட்டு அதை எடுத்து வெளியில் பறக்க விடலான்னு பார்த்தா அது ஒரு ஓரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கும் போல் நான் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பொதுவாகவே ஈவினிங் டைம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த வெயில் வந்து சுல்லுன்னு அடிச்சிட்ருக்கும் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நார்மலாக சட்டிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிளைமேட்டு. இப்போது இந்த அடினியம் வந்து ரெகுலராக பூக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ரொம்ப நாளாக வந்து அதில் பூ வைக்காமையே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து நல்லா பூத்துருக்கு. அதே மாதிரி அடுத்த பிரான்ச்லேயுமே வந்து நிறைய பூ இருக்குங்க, மொட்டு இருக்குது. அது வந்து இது முடிஞ்ச உடனே அது வந்து பூக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அன்னைக்கு வந்து தொட்டிகளுக்கு இடையில எல்லாமே வந்து கொஞ்சம் குப்பை, மண் இதெல்லாமே வந்து விழுந்திருந்துச்சு. அது எல்லாமே வந்து கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். நம்ம தண்ணி விடும்போது அந்த தொட்டியில் இருக்க மண் வந்து கண்டிப்பாக சிந்தும். அது வந்து அந்த தொட்டிகளோட சைடில் எல்லாமே வந்து போயிருக்குங்க. அதை தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இலையெல்லாம் காஞ்சு விழுகும் இல்லைங்களா, அந்த குப்பை வந்து எப்பவுமே ரெகுலராக வந்து வரும். அதுக்கப்புறம் சனாசாரா வந்து செடியை இந்த புல்லெல்லாம் முளைச்சிருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பிச்சு வந்து விளையாடுவாங்க. அவங்க குக் பண்ணி விளையாடும் போது அதெல்லாம் விளையாடுவாங்க. அந்த குப்பை எல்லாமே வந்து ரெகுலராக சேர்ந்துரும். அந்த குப்பையை மட்டும் டஸ்ட்பினில் போட்டு மண் வந்து ஒரு துளி கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. அதை வந்து செடிக்கே போட்டுருவேன். ஏன்னா அந்த மண்ணை எடுத்துகிட்டு வரும்போது எவ்வளோ கஷ்டம், மேலே கொண்டு வரது கஷ்டமாக இருக்கும். அதனால் மண்ணை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த க்ளீனிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டுங்க, அதுக்கப்புறம் செடிகளுக்கும் தண்ணி விட வேண்டியது இருந்தது. சரி, அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ் எல்லாமே மடித்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸு தான் மடிச்சிட்டு இருந்தேன். நான் வந்து ரீசெண்டாக சொல்லியிருப்பேன், சம்டைம்ஸ் வந்து இப்போ மத்தியான நேரம் ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிச்சு அப்போ எடுக்கிறேன் அப்படின்னா ட்ரெஸ் வந்து இங்கேருந்து மடித்து எடுத்துகிட்டு போக மாட்டேங்க. அப்படி இல்லை கொஞ்சம் ஈவினிங் டைம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியில் நின்றுட்டு வெளியே வச்சே மடித்து எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா உள்ளே கொண்டு வந்து அப்படியே சோஃபா மேலேயோ பெட்டு மேலேயோ வந்து போட தேவையில்லை. டக்குன்னு வந்து கபோர்ட்குள்ளே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் எப்போவுமே வந்துங்க இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எப்படியுமே மீதாகும். அதே மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட காக்காய்க்கு, குருவிக்கு இந்த மாதிரிலாம் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட்டு போயிடும். அன்னைக்கு வந்துங்க நான் மதியானம் வச்சது அது வந்து பாருங்கள், ஈவினிங் டைமில் வந்து ஒரு காக்கா சாப்பிட்டுட்டு இருந்தது. அது வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்போவுமே வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அதை சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. ஏன்னா ரெகுலராக வந்துட்டு போயிட்டு இதை பார்த்துட்டு இருந்திருக்குமோ என்னமோ தெரியலைங்க, அது வந்து பறந்தெல்லாம் போகலை. அதே மாதிரி தண்ணி வந்து ஒரு கப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து காக்கா, குருவி இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் அது தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கப்பில் எப்போவுமே வச்சிடுறதுங்க. அது வந்து தட்டி விட்டுருப்பாங்க போல், எல்லாம் பறந்து வந்து அது வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. காக்கா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தேன் கப்பில் வந்து தண்ணி இல்லை. சரி, தண்ணி வந்து எடுத்து கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கப் தண்ணி வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். நம்ம வீட்டுக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து இவ்வளோ நாள் வந்து மேலே தண்ணி வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதனால் இங்கே இருக்கிற காக்கா, குருவி எல்லாமே வந்து புறா அது எல்லாமே வந்து டெய்லி அங்கே வந்து தண்ணிக்குள்ளே விளையாடுறது, நல்லா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து போவாங்க. அதை வந்து நாங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருப்போம். இப்போ வந்து அந்த தண்ணி எடுத்து விட்டுட்டாங்க. அது எடுத்து விட்டோடனே உண்மையாகவே ரொம்ப வந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் வந்து அது நல்லா ஆசையாக வந்து விளையாடிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுட்டனால அதையெல்லாம் விளையாடுறதுக்கு இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு வந்து நாங்களே கீழே பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே வந்து நான் கிளாத்ஸ் எல்லாமே வந்து மடித்து எடுத்துட்டேன். அதை கொண்டுட்டு போய் நீ வந்து கபோர்ட்ஸில் அரேஞ்ச் பண்ணால் அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டுங்க அதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு டெய்லியுமே வந்து தண்ணி ரெகுலராக விட வேண்டியது இருக்குங்க. ரொம்ப வெயில் அப்படிங்கிறதுனால செடிகள்லாம் வந்து தாங்க மாட்டேங்குது. தண்ணி வந்து செடிகளுக்கு விடலாம் அப்படின்னு நான் வரேங்க, தண்ணி வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சு. வந்து கீழே வந்து மோட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து செடிகளுக்கு தண்ணி விட வேண்டியது இருந்தது. சரி, கீழே வந்து இந்த பூ பூத்துருந்துச்சு, அதையும் வந்து வீடியோ கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் எடுத்துகிட்டு மோட்ரு போட்டுட்டு மேலே வந்துட்டுங்க. இதில் என்ன அப்படின்னா, நான் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறதா வந்து பெரிய வேலையாக இருக்கும் எங்களுக்கு. மோட்ரு வந்து போட்டேன். சரி, அந்த டைம்லேயே வந்து செடிகளுக்கும் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி வெளியே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம், மோட்ரு ஓடிட்டு இருக்கும்போதே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து நான் நினச்சேங்க. ஏன்னா இந்த வழியில் தான் வந்து இங்கெல்லாம் சனாசாரா விளையாடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் விளையாடுறதுக்கு அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் அப்பப்போ ஒரு வீக்லி 3 டைம்ஸ் எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுருவேங்க மினிமம். அப்புறம் எப்பப்போ எனக்கு தோணுதோ அந்த மாதிரி டைமில் எல்லாமே வந்து வெளியில் ஃபுல்லாகவே வந்து தண்ணி விடுவோம் இல்லைங்களா, அப்போ அப்படியே வந்து லைட்டாக அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், குழந்தைங்க விளையாடுறதுக்குமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக.
அப்புறம் இந்த ஒயிட் கலர் பூ இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்னுமே பூத்துட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக வாங்கின செடி தான் அது. வாங்கும்போதே வந்து கொஞ்சம் மொட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமாவும் அது வந்து மொட்டு வந்துட்டே தான் இருக்குதுங்க. அந்த செடி வந்து கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி இருக்குது அப்படின்னா, முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா, முல்லைப்பூ மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே இல்லை. பேர் வந்து எனக்கு தெரியலைங்க. ஆனால் அந்த செடி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா இப்போது ரீசெண்டாக பொள்ளாச்சியில் வந்து மாரியம்மன் டெம்பிள் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு 3 ரோஜா செடி வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து ஆசையாக தான் வாங்கினேங்க. ஆனால் அது என்னென்னா இப்போ வரைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக இல்லை. வாடின மாதிரி தான் இருக்குது. நானும் வந்து அந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு வந்துருமா அப்படின்ட்டு டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் தண்ணியெல்லாம் விட்டுட்டு தான் இருக்கேன். வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் வந்து செடி வருமா வராதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அதில் இருந்த மொட்டு இலை எல்லாமே வந்து வாடிருச்சுங்க. அது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். இது இப்படி வாடின மாதிரி இருக்கிறனால தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆனால் வாங்கும்போது அந்த செடியில் வேரெல்லாம் இருந்தது. ரொம்ப குட்டி வேராக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்குமே வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த செடி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக விட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணோடனே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்தது. செடிகளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியும் வந்து நல்லா நீட்டாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ளாத்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டிலேருந்து எல்லாருமே. அதுக்காக வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு கீழே போயிட்டேங்க. இன்றைக்கி தான் வந்து சிவராத்திரிங்க. நாங்கள் வந்து எப்போவுமே யூசுவலாக எல்லா சிவராத்திரியுமே வந்து கண் முழிச்சு தான் இருப்போம். எல்லாம் பேசிட்டு, விளையாடிட்டு, அப்புறம் வந்து கேம்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருவாங்க குழந்தைகள்லாம். அதனால் அப்படி இருக்கிறனால அந்த டே நைட் முழிக்கிறது வந்து பெருசாக தெரியாதுங்க. காலையில் ஒரு 4 மணிலேருந்து தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு 6 மணி வரைக்கும் முழிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே கண்ணு முழிச்சிருவேங்க. சனாசாராக்கு வந்து வெளியில் போகிறது அப்படின்னா எப்படி தான் இருக்குமோ என்னமோங்க. வெளியில் போகணும், எங்கேயாவது ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும், வாங்க போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டே இருப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் வந்துங்க ஃபுல்லாக வந்து கோவில் ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த சிவராத்திரிக்கு. அதுக்கு வந்து எங்களோட கும்மி எல்லாம் இருந்தது. அதில் நான் வந்து இந்த தடவை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போச்சுங்க. ஆனால் எங்கள் கும்மி வந்து இருந்ததுங்க அன்னைக்கு. எல்லோரும் வந்து கும்மியை வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா கோவில்லையுமே வந்து சிவராத்திரிக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறது, சாமி அழைச்சிட்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு பூஜை இருக்கும் இல்லைங்களா, அந்த எல்லா பூஜையுமே வந்து நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மாரியம்மன் கோவிலில் வந்து 2வது நாள் தேருங்க அன்னைக்கு. அதையும் வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து போனோம். அங்கே போய் தேர் வந்து 2வது நாள் தேரும் பார்த்து முடிச்சுட்டு வெளியிலேயே சாப்பிட்டுட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி சனாசாராக்கு வந்து ஊட்டிட்டு தான் கூட்டிகிட்டு போனேன். அதனால் நாங்கள் வந்து வெளியில் சாப்பிட்டாச்சு. கோவிலில் வந்து 3 நாள் தேர் இருக்குங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். 3 நாளுமே வந்து இப்படி தான் கூட்டமாக இருக்கும் ரொம்ப. இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 2:00 இருக்குங்க. நானே ஹஸ்பண்ட் மட்டும் பைக் எடுத்துகிட்டு வந்தோம் வெளியில். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக வந்து ஒரு ரைடு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.